ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பஸ்ஸில் லாஸ்ட்டு சீட்டில் போகிற ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அது பாய்ஸ்க்கு மட்டுமே தான் லாஸ்ட் சீட் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் எனக்கு இன்றைக்கி அந்த சீட் கிடைக்கவும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 5 rupees தான் பெர் மெம்பருக்கு. உள்ளே போனோன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒரு குட்டி தம்பி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் பார்த்திங்கன்னா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணுன்னா அப்பப்போ இந்த மாதிரி பார்க், அதுக்கப்புறம் தியேட்டர் அந்த மாதிரி கிளம்பி போயிடுறது. தென் அந்த குட்டி குழந்தைங்களாம் குதித்து விளையாடுறாங்கல்ல, அந்த பலூன் மாதிரி அதில் போகணுன்னு ஆசை. பட் அது ஒன்லி குழந்தைங்களுக்கா, ஸோ அதில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ப்ளேஸ் இருக்காங்க, ஜூஸஸ், அதுக்கப்புறம் சில்லி, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. நாங்கள் போனோன்னா பசியாக இருந்துச்சுன்னு ஒரு காலிஃப்ளவர் சில்லி வாங்கி சாப்பிட்டோம். நல்லா ஜாலியாக தான் போச்சு. சரி, வந்ததுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு உள்ளே அவ்வளோ பெரிய பார்க்னு சொல்ல முடியாது, பட் குட்டி பார்க் தான். அப்போ அதில் ஒரு க்யூட்டான மூமெண்ட், அந்த ஸ்விங் ஆட்டி விட்றது. அந்த அண்ணா 2 மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாரோ இருக்கலாம். அவங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டுருந்துச்சு. இந்த ஒரு கேம் வச்சுருந்தாங்க. தென் அந்த ஸ்விங் மாதிரி இருக்கிறது. தென் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் லைட் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. தென் க்ரீன் கலரில் லைட் மாதிரி ரவுண்டாக வச்சுருந்தாங்க. தென் ட்ரீ மாதிரி ஒன்று கூட இருந்துச்சு. அது குழந்தைங்க கிளைம் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கங்கே பெஞ்செலாம் போட்டிருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே படகு சவாரிக்கு இருக்கும் போல். அது நைட் டைம், ஸோ நாங்கள் போகலை. பார்க்குக்கு போனாலே ரொம்ப மார்னிங் 9 o'clock ஓப்பன் ஆகிடுது. நைட் 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் போனது கிட்டத்தட்ட க்ளோசிங் டைம் கிட்ட தான் போனோம். ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே ஏறி வந்துட்டோம். அப்புறம் ட்ராம்போலின் கூட அங்கே இருந்துச்சு. ஒரு குட்டி குழந்தை விளையாடிட்டு இருக்காங்க. உள்ளே தனித்தனி கேம்ஸ்க்கு தனித்தனி அமௌண்ட் வச்சுருக்காங்க. நம்ம சும்மா இந்த ஸ்விங் அடிக்கி விளையாடுறது அதெல்லாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்விங் ஆடிட்டு இருந்தேன். வந்ததுக்கு அதையாவது விளையாடிட்டு போவோமே, நம்ம விளையாடுற மாதிரி இது ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்விங் ஆடிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கூட அம்மா என்னை ஸ்விங்கில் தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். ஸ்விங் பார்த்திங்கன்னா ஜாலியாக தான் கைஸ் இருந்துச்சு. இதுதான் பார்க்கோட நேம். நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஆப்போசிட்டில் நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். அங்கே இருந்தீங்கன்னா இந்த பார்க் இருக்கும்.